அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் தாயக்கட்டை தொடர்பான விளக்கங்களை இந்த காணொளியில பார்க்க இருக்கிறோம். இந்த தாயக்கட்டை ஒன்றுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றுல பார்த்தீங்கன்னு சொன்னா 6 முகங்கள் காணப்படும். சரியா? ஒரு ஒழுங்கான தாயக்கட்டையில 6 முகங்கள் காணப்படும். இந்த 6 முகங்களுக்கும் 1 தொடக்கம் 6 வரை என்ன செய்யப்பட்டிருக்கும்? இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். சரியா? 1 தொடக்கம் 6 வரையில இலக்கமிடப்பட்டிருக்கும் ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றாக காணப்பட்டார். அது நீ என்ன செய்யலாம்டா ஏபிசிடி என்று சொல்லி இலக்கம் விடலாம், மற்ற குறியீடுகள் அப்படி எல்லாம் விடலாம். ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றில் 1 தொடக்கம் 6 வரையில மட்டுமே இலக்கங்கள் விட முடியும். அடுத்த பாகம், ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றில் 3 சோடி எதிர்ப்பக்கங்கள் காணப்படும். 3 சோடி எதிர்ப்பக்கங்கள் காணப்படும். பார்த்தீங்கன்னு சொன்னா 1க்கு 2 சும்மா 1க்கு 2 எதிர்ப்பக்கம் உண்டா, அதே மாதிரி 3க்கு 4 5க்கு 6 இப்படி 3 சோடி எதிர்ப்பக்கங்கள் காணப்படும். அடுத்த விஷயம், ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்றில் அயல் பக்கங்கள் 4 காணப்படும். அயல் பக்கங்கள் 4 காணப்படும். அதே மாதிரி ஒரு எதிர்ப்பக்கமாக அமைந்த இலக்கங்கள் ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா அயல் பக்கமாக வராது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுல போடுறேன், 1க்கு 4 எதிர்ப்பக்கம். ரைட், 1க்கு 4 எதிர்ப்பக்கம் என்றா ஏனைய இலக்கங்கள் அயல் பக்கமாக வரப்போகுது. 2 3 5 6 இவையெல்லாம் அயல் பக்கமாக வரும். ஏண்டா அயல் பக்கங்கள் 4 காணப்படும். இதுல 1 4 எதிர்ப்பக்கம் சொன்னா 2 3 5 6 அயல் பக்கமாக காணப்படும். 1 4 எதிர்ப்பக்கமாக என்று சொன்னா ஒருபோதும் என்ன செய்யாதுண்டா அயல் பக்கத்துல வராது. இந்த 4 என்ன செய்யாதுன்னா அயல் பக்கத்துக்கு வராது. சரியா? அப்ப எதிர்ப்பக்கமாக வரும் இலக்கங்கள் ஒருபோதும் அயல் பக்கமாக வராது. சரி, அடுத்த ஒரு விஷயம், ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்று கூட்டுத்தொகை. ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்று கூட்டுத்தொகை 7ஆக காணப்படும். சரியா? ஒரு ஒழுங்கான தாயக்கட்டை ஒன்று கூட்டுத்தொகை எவ்வளவாக காணப்படும் சொன்னா 7ஆக காணப்படும். இப்ப இவ்வளவு விதிகளை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த தாயக்கட்டை தொடர்பான வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் என்ன செய்வோம், முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் அடிப்படை விளக்கத்தை வச்சு கொண்டுதான் நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இன்னும் சில விதிகளை பார்த்த பின்னர் நாங்கள் வினாக்களுக்கு செல்வோம். இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு தாயக்கட்டை ஒன்றுல சரியா சொல்லி 2 தாயக்கட்டையில ஒரே மாதிரியாக முகங்கள் காணப்பட்டால் நாங்கள் அதன் எதிர்ப்பக்கங்களை எவ்வாறு இனங்காண்றது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரே மாதிரியான பார்ப்போம். இதுல மேல இலக்கம் 3, இதுல 1, இதுல 4, இதுல 1, இதுல 2, இதுல 3 எப்படி காணப்பட்டால் இதுல பாருங்கோ, இதுல 3 காணப்படுது, இங்கேயும் 3 காணப்படுது, இங்க 1 காணப்படுகிறது, இங்கேயும் 1 காணப்படுது. இங்க இந்த 2 தாயக்கட்டைகள்ல இருமுகங்கள் ஒரே மாதிரி காணப்பட்டால், சரியோ, இந்த இரு தாயக்கட்டைகள்ல இருமுகங்கள் ஒரே மாதிரி காணப்பட்டால், இதுல 3 இதுல 3 இதுல 1 இதுல 1, இதுல வேறையாக காணப்படுறது இந்த தாயக்கட்டையில 4, இந்த தாயக்கட்டையில 2. அப்ப 4க்கு 2 எப்படி வரும்னு சொன்னா எதிர்ப்பக்கமாக காணப்படும். இந்த முறையில வந்தால் மட்டும் நாங்க என்ன செய்வோம், அதாவது இருமுகங்கள்ல ஒரே மாதிரி இலக்கம் காணப்பட்டால், சரியா? அதாவது இதுல 3 1 இங்கேயும் 3 1 வேற வேற இடங்கள்ல இருக்கு, ஆனா இங்கேயும் 3 1 வருது, இங்கேயும் 3 1 வருது. இப்படி வந்தா இதுல 4க்கு 2 கட்டாயம் எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஆனா மற்ற வேற இலக்கங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா எதிர்ப்பக்கங்கள் கண்டுபிடிக்க இயலாது. தனியா இந்த 2 இலக்கங்கள் மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம்னா எதிர்ப்பக்க ஜோடியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம்.
அடுத்தது வந்து சொல்லியிருக்கு ஒரே மாதிரி படங்கள். சரியோ? ஒரே மாதிரி படங்கள். ஒரே மாதிரி படங்கள் சொன்னப்ப பார்ப்போம். இப்ப இதுல ஒரே இடத்துல வரும்ப்பா. இதுல 2, இதுல 2, இதுல 5, இதுல 1, 4, 3. சரி. இப்படி காணப்பட்டால் சரியா, ஒரே மாதிரி படங்கள் ஒரே இடத்துல வரும். இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல 2, இதுலயும் 2, அந்த 2ம் வந்து ஒரே இடத்துல வந்துரு. சரியா, 2க்கு 2 வந்து ஒரே இடத்துல வந்துரு. சரியா, இப்ப அதுக்கு நான் என்ன செய்ய, இதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா 1க்கு 3 எதிர்பக்கமாக காணப்படும், 5க்கு 4 எதிர்பக்கமாக காணப்படும். சரியா, இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரே படங்கள், அதாவது ஒரே இலக்கங்கள் ஒரே இடத்துல வந்ததுன்னு சொன்னால், இப்ப 2 மட்டும் என்ன செய்யுதுன்னா ஒரே இடத்துல வருது, மிச்ச இலக்கம் வேற வேற இடங்கள்ல வருது. அப்ப இப்படி வந்தா மட்டும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா 1க்கு 3 எதிர்பக்கமாக காணப்படுது. சரியா, 1க்கு 3 எதிர்பக்கம், 5க்கு 4 எதிர்பக்கம். சரியா, எப்படின்னு சொன்னா முன்னுக்குள்ள எதிர்பக்கம், கரையில சைட்ல உள்ளதுக்கு சைட்ல உள்ளது எதிர்பக்கமாக வரும். அப்ப மிச்சமா இருக்கிறது இதுல 2. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு தாயக்கட்டையில 1ல இருந்து 6 வரை இலக்கம் விடப்பட்டு, இதுல 1, 3 வந்துட்டு, 5 வந்துட்டு, 4 வந்துட்டு, அப்ப 2க்கு இனி என்ன வரணும், மிச்சமா இருக்கிறது 6. அப்ப 2 எதிர்பக்கம் எத்தனையா வரும், 6 வரும். இப்ப நாங்க என்ன மட்டும் வேணும்னா பார்க்கலாம். இப்ப நான் இதுலயே சும்மா கீறுன்னு பாருங்க, இதை விடுங்க, இதுலயே கீறுன்னு பாருங்க, இதுல நாங்க சும்மா போடுவோம் 4, 4, இதுல 6, இதுல 3, இதுல 2, இதுல 1. இதுல பாருங்க 4ம் 4 என்ற இலக்கம் 2ம் ஒரே இடத்துல வந்துருக்கு, இதுல வந்துருக்கு. அப்ப 6க்கு 3 எதிர்பக்கம், முன் பக்கத்துல உள்ளதுக்கு முன்பக்கம் எதிர்பக்கமா இருக்கும், கரையில உள்ளதுக்கு கரை இலக்கம் எதிர்பக்கமா, 2க்கு 1. மிச்சமா இருக்கிற இதுல 4க்கு எதிர்பக்கமா இருக்கும் 5. இப்படி வர, அதாவது ஒரே மாதிரி இலக்கம், அதாவது படங்கள் ஒரே இடத்துல வந்தால் மட்டும் நீங்கள் இப்படி செய்யணும். சரி, அப்ப இது 2வது விதியா இருக்கு. அதை நாங்கள் அடுத்த விதிக்கு போவோம். சரி, 3வது வந்து பொதுவாக உள்ள இலக்கத்தை தெரிகிற. சரிப்பா, 3வது வந்து பொதுவாக உள்ள ஒரு இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்க செய்யறோம். இப்ப இதுல வந்து பார்ப்போம், இதுல 2, 6, 5, 1, 2, 4. சரி, இதுல வந்து பொதுவாக இருக்கிற இலக்கம் என்னது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 மட்டும்தான் பொதுவா இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, ஆனா ஒரே இடங்கள்ல இல்லை. சரியா, மேல பார்த்த விதிகள் எல்லாம் வேறு. சரியா, பொதுவாக உள்ள இலக்கம் அல்லது படம், நாங்க அதை வச்சுக்கொண்டு செய்ய போறோம். பொதுவாக உள்ள இலக்கம் 2, அதை எப்படி எழுத போறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த இலக்கத்தை வச்சுக்கொண்டு வலஞ்சுழியாக என்ன செய்ய போறோம், இலக்கத்தை எழுதி கொண்டு இருப்போம். இப்போ முதலாவது ஆயக்கட்டையில 2ல இருந்து வலஞ்சுழியாக இலக்கத்தை எழுதப்போம். 2க்கு பிறகு இது வரப்போகுது 5, இனி 5க்கு பிறகு அடுத்த வலஞ்சுழியா 6. ரைட், இப்போ இது முதலாவது ஆயக்கட்டை இல்லையா, இது முதலாவது ஆயக்கட்டையில இந்த மாதிரி நாங்க வலஞ்சுழியா இலக்கத்தை எழுதிட்டு, திருப்பி பொதுவான இலக்கம் 2 என்ன, அடுத்ததுல 2, அப்ப அதை அப்படியே கீழே எழுத போறோம். இதுல இருந்து வலஞ்சுழியா, 2ல இருந்து வலஞ்சுழியா பார்ப்போம். 2க்கு வலஞ்சுழியா 1, 1க்கு வலஞ்சுழியா 4. இப்படி எழுதினோம்னு சொன்னா 5 எதிர்பக்கம் 1 ஆகும், 6 எதிர்பக்கம் 4 ஆகும். இதுல 2 இருக்கு, அப்ப மிச்சமா இருக்கிறது ரைட், 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள்ல
நாங்கள் 2 5 6 1 4 நம்ம சொன்னா மிச்சமா மிஞ்சி இருக்கிறது வந்து 3 இருக்கும். அப்ப 2க்கு எதிர்பார்க்கும் எத்தனையா இருக்க போகுது? 3 இருக்கும். சரியாவா? இவ்வாறு வந்தால் நீங்க என்ன செய்யலாம்? இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். சரியா? இந்த தாயக்கட்டை தொடர்பான விதிகளை நாங்கள் வச்சு கொண்டுதான் என்ன செய்வோம்? எங்களுக்கு கேட்கப்படுற வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் செய்யக்கூடியவாறு இருக்கு. நன்றி, வணக்கம்.